ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான அருமையான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் சூப்பு பண்ணியிருந்தேன். நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில், நல்ல மைல்டாக எல்லாருமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சூப்பு. இதில் எந்த க்ரீம் எதுவுமே சேர்க்கலை, ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்து. அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு 100 கிராம் மஷ்ரூமை வந்து பொடிசாக நறுக்கி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் இல்லைன்னா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் அந்த தண்ணி விடும்ல, அந்த தண்ணி விட்டு வதங்குற வரைக்கும் வதக்கணும். அதுக்குள்ளே ஒரு 6-7 கேஷ்யூ வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஏன்னா இதை நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அரைச்சி எடுக்கும்போது அந்த கேஷ்யூ நட்டும் அந்த மஷ்ரூமும் சேர்ந்து நல்ல ஒரு உங்களுக்கு வந்து க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மஷ்ரூமில் வந்து கேஷ்யூ சேர்த்துருக்குறேன். அந்த தண்ணிலாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் வந்து சூப்பில் போடுறதுக்காக கொஞ்சம் மஷ்ரூம் பீசஸ் மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். ஒரு 800 ml அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக வரும். 100 கிராம் மஷ்ரூம் தான் சேர்த்துருக்கோம். 100 கிராம்னா நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய பாதி பாக்கெட் அவ்வளோதான். அது 200 கிராம் பாக்கெட், நான் பாதி பாக்கெட் சேர்த்துருக்குறேன். இப்போ தேவையான மஷ்ரூம் பீசஸ் எடுத்து வச்சுட்டு மீதி கேஷ்யூவையும் மீதி இருக்க அந்த மஷ்ரூம் பீசஸையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கின கடாயிலே கொஞ்சம் பட்டர் இருக்குது. அதனால் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து அந்த மஷ்ரூம் பீசஸையும் அதில் போட்டுடலாம். அதையும் ஒரு புரட்டிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு தான் சேர்க்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வரும். கார்ன்ஃப்ளவர்னால் நீங்கள் கடைசியாக தண்ணியில் கரைச்சி சேர்ப்பீங்க. இதில் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இந்த 1 டீஸ்பூன் மைதாவில் தான் அந்த திக்னஸை நம்ம கொண்டு வருவோம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மைதா நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாவை நல்லா கரைஞ்சி போகிற வரைக்கும் கரைச்சி விட்டுட்டேன். அப்புறம் அரைச்சி அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். நல்லா அரைச்சிக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் நான் சொன்ன மாதிரி இது 4 பேருக்கு தான் சர்வ் பண்ண முடியும். அதனால் ஒரு 800 ml தண்ணி, ஒரு ஆளுக்கு 200 ml வச்சுக்கோங்களேன் சூப்பு அந்த அளவுக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் முதல்ல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. திக்னஸ் வரட்டும். கடைசியாக மீதி மிளகுத்தூளை நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளோட அளவு நான் போடலை, ஏன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் வந்து தேவையான மிளகுத்தூள், தேவையான உப்பு எல்லாம் அந்த திக்காக வந்ததுக்கப்புறம் கொதி வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சுட சுட பரிமாற வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சூப்பை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்லாம் நீங்கள் வந்து தேடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ க்ரீமியாக இருந்தது. இதில் க்ரீமாக வர்றதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் ஒரு 4 கேஷ்யூ தான் சேர்த்துருக்குறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டு, ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த டேஸ்ட்டில் யாருமே தர மாட்டாங்க. நம்ம வீட்டில் செய்தால் மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.